எங்கள் தொழில். பக்தர்களுடைய உள்ளத்தை திருடுவதுதான் எங்களது தொழில் என்று எனது சீடன் சொல்லுகிறான். சக்கரப்பேட்டா குருமரிசி தேவ ஏண்டா அந்த சிறுவனை அடையட்டா. சிறுவா கண்ணு அந்த சாமி கூப்பிடாரா? அந்த சிறுவனை அல்ல, ஜிப்பா போட்ட உன்னைத்தான் சிறுவன் என்று அழைக்கிறது சன்னிதானம். அச்சம். என்ன கொழுப்ப பாத்தியா? நான் சிறுவனா? சாமி, என் மனசுல ஒரு குறை ஒண்ணு இருக்குது. ஜனக ஜனக பாயலமாஜே சௌதமின் கச்சான். ஆறான ஆட்டம் ஆடினாய். நீ அமர்ந்திருக்கும் நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது. இப்பொழுது பதவி இழந்து நிற்கிறாய் என்கிறார். அப்ரோ என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி. சாமி, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவனை அடக்கறதுக்கு வழி சொல்லுங்களேன். பம்பளி மாசானோடி நிசாமாதுள பிஞ்சா பத்திரமா கண்டதே. நாயும் பேயும் உறங்கும் நடுரிசையில் இந்த லேகியத்தை 3 முறை உன் நாக்கில் தடவு. விட 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 விடங்கா சடந்தே சட 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 சடங்கா. உன் நாக்கு தேய தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும். அர்பஷ்டா. அவ்வளவுதான். சாமி, என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய முதல் மனைவி கிணற்றிலே விழுந்து செத்ததா? ஆமாம் சாமி. இரண்டாவது மனைவி முளகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா? ஆமா மூன்றாவது மனைவி சாமி. இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஓஹோ சக்கரபீட்டா சாந்தர்வீர் ஷிமீன் ஆக்ரோடுமித்த நாகேஷா பிரதம்பை. மானிடா, இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல். நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள். சாமி, கவலைப்படாதே, அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும். இது என்ன அக்கிரமம்? நீ மாத்திரம் 3 தடவை செய்து கொண்டிருக்கிறாய், அவள் 2 தடவை செய்து கொண்டால் என்ன? என்ன 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 என்னடி? பக்த கோடிகளே, இந்த சாமியை எங்க கூட்டிட்டு வரதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணி இருக்கிறோம். நேற்று பார்த்திருப்பீங்களே, யானை வேடிக்கை அதெல்லாம் நடந்தது. அதனால நல்ல மனசோட நிறைய காணிக்கை வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் இருக்கும் வாட்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். வாருங்கள் அன்னபூரணி, வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே, 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சுவாமி, என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாமறிவோம். உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே. அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இருக்கிறது. இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்க கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கனிபிடியுங்கள் கனிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, பொட்டில்லாத நிலவேவா, வெண்ணிற ஆடை பெண்ணேவா, பா பா பா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறதா அண்ணி சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய். உன்னை பூத்து குலுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வசேத்திர தீர்த்த ஷாம்பைன் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கைவை வையம்மா. அச்சம் எதற்கு என்றார். இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண்முன்னால் ஓடி வந்து விளையாடும். பருகு. அர்ச்சனோபி அர்ச்சனோபி அசக்க அசக்க. ஆஹா, அமக்கள் ஆசீர்வாதா, அமக்கள் ஆசீர்வாதா. அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படி மெல்ல 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 இருமுகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி,
மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். மெல்ல மெல்ல மயங்கிவிட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது இது என்றால் இது என்றால் யாரு? முத்தமாவா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? இல்ல மத்தக்கையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. ஏன்? பெரியப்பாவுக்கு வர வர உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வைத்தியர் கொடுக்குற மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. கேட்டா மனக்கவலைக்கு மருந்து என்ன செய்யுங்கிறாரு. அப்படியா? நம்ம ஊருக்கு புதுசா சாங்க இருந்திருக்காருல்ல, அவர் கையில மந்திரிச்சு பிரசாதம் வாங்கினா உங்க பெரியப்பா மனக்கவலை எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும். அப்படியா? ஆமாம்மா. அப்ப இன்னைக்கே போறேம்மா. போயிட்டு வாம்மா. சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு. கொஞ்ச நாளும் அவருக்கு உடம்பு முடியல, நீங்க தான் காப்பாற்றணும். நிச்சயமாக காப்பாற்ற